என்னையே கருணையாக நடத்துவினும் கிருபையால் நிலை நிறுத்தேவிரே. ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எரேமியா கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாபிலோனிய படையெடுப்பினால் ஏற்பட்ட பயத்தினால் மக்கள் தங்களை சுற்றியுள்ள நாடுகளிலுள்ள விக்கிரகத்திலும் ஜோதிடர்களிடத்திலும் ஆவிகளிடத்திலும் திரும்பினார்கள். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரே மெய் தேவன்தான் கர்த்தர் என்று எரேமியா ஜனங்களுக்கு அறிவித்து மக்களின் மறுதளிக்கும் கிரியைகளை கண்டித்து சொல்கிறதை நாம் இங்கே காண முடியும். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கிருஷ்ணநாமத்துக்கு மகிமை உண்டார். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார் என்று சொல்லி அங்கே எரேமியா தெளிவுபடுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கிருஷ்ணநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் பாபிலோனின் படையெடுப்போடும் அதோடு வருந்து வரும் அழிவும் மிக தெளிவானதாயும் உண்மையானதாயும் எரேமியாவுக்கு தெரிவிக்கப்பட்டதினால் அங்கே ஜனங்களுடைய புலம்பல் சத்தங்களையும் எரேமியா குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் இங்கே தொடர்ந்து எரேமியா தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே உடன்படிக்கை எப்படி மீறப்படுகிறது என்பதை இங்கே எரேமியா சுட்டி காட்டுகிறார். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகள். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இரும்பு களவாயிலாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷர் சபிக்கப்பட்டவர் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தாமே அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனை தங்கள் கர்த்தராகிய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதாக அவரோடு இஸ்ரவேலர் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே தேவனும் அவர்களது தேவனாயிருந்து கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பதாகவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கை விட்டு மீறி போனார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள். எனவே இங்கே எரேமியா அந்த மக்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுதும் ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணவோ பரிந்துரைக்கவோ வேண்டாம் என்று சொல்லி அங்கே கட்டளையிட்டு விட்டார். ஆண்டுடைய கிருபை அவர்களை விட்டு விலகி போனதை நாம் இங்கே காண முடியும். அதோடு கூட எரேமியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்படுகிறதையும் அங்கே பார்க்க முடியும். எரேமியாவின் சொந்த ஊரான ஆனதோத், அங்கே அந்த மனிதர்கள் எரேமியாவுக்கு எதிராக சதித்திட்டம் போட்டார்கள். சர்வ வல்லவராய் கர்த்தருக்கு எரேமியா உண்மையாக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள் ஆகியவைகளை அங்கே அவர்களுக்கு எதிராக சொன்னபடியினாலே அவர்கள் அந்த எரேமியாவை வெறுத்து விட்டார்கள். தொடர்ந்து 12வது அதிகாரத்தில் எரேமியாவின் வழக்கை குறித்து பார்க்கிறோம். தேவனோடு அவன் வழக்காடுகிறதை பார்க்க முடியும். தன்னுடைய பாடுகளையும் கொடுமைக்காரின் செழிப்பையும் எரேமியா புலம்பி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனின் நியாய தீர்ப்பு தாமதாவதை குறித்து குழம்பி போனான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உலக பிரகாரமான பரிசுகளையும் தண்டனைகளையுமே மனதில் கொண்டிருந்தால் அவர்கள் கொடுமையாளருடைய வெற்றியை குறித்த குழப்பம் அவர்களுக்கு வந்துவிடுகிறது. எரேமியாவுக்கு வரப்போகும் பாடுகள் ஆனதோத்தின் ஆசாரியர்களிடமிருந்து அனுபவித்த பாடுகளோடு ஒப்பிடும்போது அன்றைய பாடுகள் ஒன்றுமில்லாததாய் தோன்றுகிறது. வரப்போகும் சோதனைகளை எதிர்நோக்க விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் அங்கே எரேமியா தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. மக்களின் புதுப்பிக்க முடியாத அழிவையும் ஆவிக்குரிய நிலைமை அத்தேசத்தில் வரவிருக்கும் அழிவை எண்ணி இங்கே ஆண்டவரே எச்சரித்து சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
இதோ இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இதோ நான் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை கொடுத்து தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடி பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லியும் அந்த காரியத்தை குறித்தும் அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற தியானிக்கின்ற நமது வாழ்க்கையிலும் தேவனுக்கு முழுமையாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருக்கு கீழ்ப்படிவோம், வார்த்தைகளை கடைபிடிப்போம். உன்னதனான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.